John chapter 12 verses 1 to 11. Let's turn our Bibles to John chapter 12 verses 1 to 11. Alright, இந்த மாசம் நம்மளோட சபையின் தலைப்பு வந்து தெய்வீக குடும்பம். ஹல்லேலூயா. தெய்வீக குடும்பத்திலே இந்த வாரம் 3ஆம் வாரமாய் இருக்கிறது. நான் ஆண்டவரோட சத்தியத்தை 2 வாரமாய் நான் பகிர்ந்து கொண்டேன். ஃபர்ஸ்ட் வீக் மற்றும் இப்போ 3வது வாரத்திலே. நான் இந்த வாரத்தில் நான் ஆண்டவரோட சத்தியத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு முன்பு நான் ஆண்டவரோட சமூகத்தில் இருக்கும்போது நான் என்ன பேசணுன்ட்டு நான் ஆண்டவரோட சமூகத்தில் இருக்கும்போது I stumbled upon this verse in John chapter 12 verses 1 to 11. யோவான் 12 வசனம் 1 to 11 வரை. எனக்கு தமிழில் படிச்சிருக்கீங்களா? பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நல்லதம் எனும் தைலத்தில் ஒரு இராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரத்திற்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். ஆமென். Thank you. நம்மளோட sermonோட தலைப்பு இன்றைக்கு வந்து the broken jar. The sermon title for today is the broken jar. உடைந்த பாத்திரம். அப்ப கவனித்துக் கொள்ளுங்கள். I want to start with a story. How many of you like perfume? யாருக்கு perfumeனா பிடிக்கும்? கை தூக்கி காமிங்க. How many of you likes perfume? எல்லாருக்கும் perfume பிடிக்கும். And I think perfume has been growing strong in the new gen, right? Last time I don't see many people using perfume. Maybe deodorant பாய்ப்பாங்க, perfume பாய்க்கிறது குறைவு. அப்போ நான் காலேஜில் இருக்கும்போது, ஐ எம் டூயிங் மை தியாலஜிக்கல் ஸ்டடீஸ் கரண்ட்லி. காலேஜில் இருக்கும்போது ஒரு அண்ணன், என் ஃப்ரெண்டு, ரைட், அவர் பார்க்க சாதாரணமான ஆள் தான் இருப்பார். பட் அவர் கையில் வந்து திடீர்னு அவரோட ஹாஸ்டல் ரூம்குள்ளார ஒரு நாளைக்கு நான் போனேன். அவரோட ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுருந்தார். என்னத்தை அடுக்கி வச்சுருந்தாருன்னா, நாட் சிம்பிள் perfumes. He had many varieties of perfumes in his dorm. நிறைய perfume, நிறைய scent வச்சிருந்தாரு. And these were not ordinary, சும்மா சீப்பான perfume கிடையாது. He had many varieties and all of them were beyond 200 for each. 200 ringgit for each. அப்போ நான் அண்ணன் கிட்ட கேட்டேன், என்ன அந்த டைமில் I haven't started using perfume, I just use deodorant. இப்போ நான் அண்ணன் கிட்ட கேட்டேன், அண்ணே இந்த மாதிரி நிறைய பர்ஃப்யூம் வைத்து நீங்கள் என்ன தான் செய்கிறீங்க? ஹவு கேன் யூ ஃபினிஷ் திஸ் பர்ஃப்யூம்? சில சமயத்தில் நானும் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஃபார்மசிக்கு போனாக்கா ஒரு ஐ யூஸ் டு ஹேவ், ரைட், இது ஸ்மால் பாக்கெட் பர்ஃப்யூம்ட்டு சொல்லிட்டு ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் சின்ன பர்ஃப்யூமாக விற்பாங்க. ஒரு 6 வெள்ளி 7 வெள்ளி, less than 10 ringgit. இப்போ நான் அந்த அண்ணன் கிட்ட கேட்டேன்னா, நான் அந்த 10 வெள்ளி பர்ஃப்யூம் பைத்து கூட ஐ கேன் ஃபினிஷ் த பர்ஃப்யூம். நீங்கள் ஒரு பர்ஃப்யூம் 200 வெள்ளி 300 வெள்ளி 400 வெள்ளின்ட்டு நீங்கள் வாங்கிட்டு அத்தனை அடிக்கிட்டு வச்சுருந்தீங்க. இப்போ எதுக்குன்ட்டு கேட்டேன். அண்ட் ஐ லைக் ஒன் ஆஃப் ஹீஸ் பர்ஃப்யூம். சம் ஆஃப் யூ மே ஹவ் ஹர்ட் அல்ட்ரா மேல்ன்ட்டு சொல்லி ஒரு பர்ஃப்யூம். அல்ட்ரா மேல் அதோட விலையே 300 சம்திங் வரும், ரைட்? அண்ட் த பாட்டில் இட் செல்ஃப் இஸ் வெரி நைஸ். ரொம்ப பிடிச்சிது. அப்போ அந்த அண்ணன் சொன்னார், அப்படின்னா எடுத்துக்கோ. நான் சொன்னேன் வேண்டாம், ப்ரைஸே 300+. நான் அது எடுத்து போனேனாக்கா
எனக்கு ஐ வில் ஃபீல் கில்ட்டி வித்இன் மை செல்ஃப். அப்போ அந்த அண்ணன்கிட்ட கேட்டேன். அந்த அண்ணன் என்ன சொன்னார்னாக்கா, ஈச் பர்ஃப்யூம் ஹேஸ் அ ஸ்மெல் அண்ட் அ சென்ட் ஆஃப் இட்ஸ் ஓன். விதவிதமான பர்ஃப்யூமில் வேறு வேறு கேரக்டரிஸ்டிக் இருக்கா அந்த பர்ஃப்யூமுக்கு. அப்போ அவரும் ஒரு பாஸ்டர் தான். அப்போ அவர் சபைக்கு போயிட்டு அந்த அன்னைக்கு அவருக்கு ப்ரீச்சிங் இருந்துச்சுன்னா he will use a stronger kind of musky smelled perfume. ஒரு ஸ்ட்ராங்கான பர்ஃப்யூம் பைப்பார். இப்போ நான் கேட்டேன், நான் ஏன் இந்த மாதிரி பர்ஃப்யூம் பைப்பீங்க? I tried smelling the perfume. எனக்கு வந்து I don't like strong perfumes. And that particular perfume that he uses ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு பட்டுண்டு மயக்கம் வந்துடும். இப்போ நான் கேட்டேன், என்ன எப்படி இந்த பர்ஃப்யூம் நீங்கள் பைக்கிறீங்க? நான் said, இல்லை இந்த மாதிரி பர்ஃப்யூம் பைச்சாக்கா தான் it smells like sandalwood, right? நேச்சர் ஸ்மெல் மாதிரி இருக்குமா அவருக்கு, based on his perception, right? நேச்சர் மாதிரி இருக்குமா. அப்போ அவர் போயிட்டு மேடையில் நிற்கும் போது ஆண்டவரோட சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளும் போது நர்வஸாக ஆகும் போதெல்லாம் he will take in a deep breath. அந்த பிரெத்தில் அந்த பர்ஃப்யூமும் வரும், he will feel calm. அப்போ ஒரு ஸ்டாரி நான் சொல்கிறேன். This was a woman by the name of Naomi. நான்சின்ட்டு பேர் வச்சிருவோமே. இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரிக்கு she was gifted a perfume by her grandmother. அந்த பர்ஃப்யூமோட பேர் வந்து Chanel No. 5. Chanel No. 5. நீங்கள் போயிட்டு தேடிட்டு பாருங்கள் எவ்வளோ வரும் என்ன ஏதுன்ட்டு. I don't know. But it was gifted to her by her grandmother. இப்போ இந்த பர்ஃப்யூம் வந்து ரொம்ப விலை உயர்ந்தான விலையாக இருந்ததுனால என்ன செஞ்சாங்கனாக்கா, இந்த பர்ஃப்யூம் அவங்களோட அல்மாரியில் வைத்து பைக்காமே ஒரு நாளைக்கு வரும், ஒரு முக்கியமான நாளைக்கு வரும், அந்த முக்கியமான நாளைக்கு நான் அந்த பர்ஃப்யூம் பைப்பேன். I will use it on an important day. Other than that, I won't use it. அப்போ எத்தனை பேருக்கு தெரியும்ட்டு எனக்கு தெரியாது. Perfumes are highly flammable. Alright? இப்போ நான் ஒரு சிறிய பையனாக இருக்கும் போது I remember when we were at home, நான் வீட்டில் இருக்கும்போது I used to take tissue papers எடுத்துகிட்டு நான் என்ன செஞ்சிருவேனாக்கா, சென்ட் அடிச்சிருவேன் டிஷ்யூ பேப்பரில். I'll spray all over the perfume. I'll make it soaking wet. Right? அந்த டைமில் எக்ஸ்பென்சிவான பர்ஃப்யூம் கிடையாது, சீப்பான பர்ஃப்யூம் தான். But I'll spray perfume all over the tissue paper. டிஷ்யூ பேப்பரில் அடிச்சுட்டு நான் என்ன செஞ்சிருவேன்னா, என் ரூம்குள்ளே பூண்ட்டு லாக் பண்ணிடுவேன். கதவு லாக் பண்ணிட்டு கையில் ஒரு லைட்டர் எடுத்துவேன். இப்போ என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? I will purposely sit in front of the fan. We had stand fans in my house those days. And what I'll do, I'll sit in front of the fan and I'll light up the tissue paper. And if you see, நீங்கள் சாதாரணமான ஒரு டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் தீயை போட்டிங்கனாக்கா, if you light up a fire onto a tissue paper, normal tissue paper, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 1 piece tissue paper எடுத்தீங்கனாக்கா மேபி ஒரு 30 seconds to 1 minute எரிஞ்சிடும். 30 seconds to 1 minute. ஆனால் நான் பைக்கிறது வந்து சாதாரணமான டிஷ்யூ பேப்பர் கிடையாது. It was a tissue paper that was drenched in perfume. அப்போ நான் பட்டுன்ட்டு லைட்டரில் நெருப்பு போடும்போது என்ன ஆயிரும், புஷ்ன்ட்டு it was straight away. வீட்டில் போயிட்டு யாருமே செஞ்சிடாதீங்க, ரைட்? Especially the childrens who are listening, those of you in life who are listening as well, the childrens, don't try this at home. It was very dangerous and very careless of me. ஏனென்றால் அந்த டைமில் என்னோட வீட்டில் வந்து parquet tiles, right? So if parquet, it's made out of wood, so it's very dangerous. அப்போ இந்த சகோதரி என்ன செஞ்சாங்கனாக்கா, நான்சி என்ற ஒரு சகோதரி என்ன செஞ்சாங்கனாக்கா, இந்த விலை உயர்ந்த பர்ஃப்யூம் அவங்களோட கிராண்ட் மதர் கொடுக்கும்போது she kept it in her cabinet. பைக்கக்கூடாது, ஒரு நாள் வரும், அந்த நாளில் நான் பைப்பேன். அப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த வீடு எரிந்தது. The house was burnt down. And when the house was burnt down, என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த விலையான perfume went missing in the flames. அப்ப இந்த சகோதரி சொல்றாங்க, I waited for an important day in my life. என் வாழ்க்கையில் ஒரு
குறிப்பிட்ட நாள் வரும், ஒரு இம்பார்ட்டண்டான நாள் வரும், அந்த அன்னைக்கு தான் நான் பைப்பேன். வெயிட் பண்ணி பைக்காமே I forgot that every day was an important day in my life. Hallelujah. Every day was an important day. அப்ப கவனித்துக் கொள்ளுங்கள், godly families are those who dare to break the jar. தெய்வீக குடும்பம் என்று சொல்லும்போது what does it mean to be having a godly family? It doesn't mean ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் சபைக்கு வந்து சபையில் உட்காந்து ஜெபித்து ஆராதனை பண்ணிட்டு ஆண்டவரோட சத்தியத்தை கேட்டு ஜெபிச்சுட்டு கடந்து போவது கிடையாது. That is not a godly family. Now a godly family are those who dares to break the jar. அப்ப கவனித்துக் கொள்ளுங்கள், யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 to 11 வரை நம்ம இப்ப கொஞ்சம் முன்னுக்கு படிச்சோம். There was a wonderful woman here who broke perfume at the feet of Jesus. Now கவனித்துக் கொள்ளுங்கள், I would like to give you a historical context to the things that happened over here. Now John places this event to happen 6 days before the Passover. 6 நாள். And in verse 1 you will see he says as so. Now Passover is the most essential celebration for Jewish festival. Everyone was going back to their hometowns. எல்லாரும் அவங்களோட ஹோம்டவுனுக்கு கடந்து போறாங்க ஒரு celebration, ஒரு பண்டிகைக்காக. And Jesus was now entering the final week in his ministry on earth. கடைசி வாரம் ஆயிடுச்சு, ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கிறது. Now there was a village by the name of Bethany. Bethany என்று சொல்லி ஒரு இடம் இருந்தது. It was just about 10 kilometers away from Jerusalem. ஜெருசலம்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருந்திருக்கும். It was a short walk from the temples and it was a peaceful place in Bethany. Now Bethany என்று சொல்லும்போது it was home for this wonderful gentleman by the name of Lazarus. பெத்தனியில லாசருன்னு சொல்லி அவரோட குடும்பத்துக்கு அது ஒரு ஹோம் டவுனாக இருந்தது. இப்போ ஆண்டவர் இப்போ லாசரு வீட்டுக்கு போயிட்டு he was there together with Lazarus and his family who had his sisters Mary and Martha. இதுதான் இங்கே 12ஆம் அதிகாரத்தில் நடக்குது. Now there's something important that we are going to see later on in the text. Verse 1 to 2, can someone read it for me? வசனம் 1 to 2 வரை. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். Amen. நான் ஆங்கிலத்தில் படிச்சுறேன். I'll read it for you in English. John chapter 12 verses 1 and 2. 6 days before the Passover, Jesus therefore came to Bethany where Lazarus was, whom Jesus had raised from the dead. So they gave a dinner for him there. Martha served and Lazarus was one of those reclining with him at the table. இப்போ பாருங்க, I want you to picture a scene. ஒரு சீன் இப்போ நடக்குது, ஒரு சம்பவம் இப்போ நடக்குது. என்ன சம்பவம்னாக்கா, இயேசு இப்போ எங்கே போறாருனாக்கா லாசரு வீட்டுக்கு இயேசு போறாரு. ஜீசஸ் இஸ் கோயிங் டு லாசரஸ் ஹவுஸ். இப்போ லாசரஸ் யாரு? லாசரஸ் வாஸ் த மேன் தட் ஜீசஸ் woke up from the death. அப்போ லாசரு வீட்டுக்கு ஆண்டவர் போகும்போது லாசரு வீட்டில் என்ன செஞ்சிருப்பாரு? How would the house be? வீட்டு எப்படி இருந்திருக்கும் சொல்கிறீங்களா? வீடு எப்படி இருந்திருக்கும்? லைட்லாம் அடித்து கதவுலாம் சாத்தி எல்லாம் தூசியாக இருந்திருக்குமா? வீட்டு எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் வராரு. This was a man who Jesus raised. So how would the house be? சொல்லுங்க. It would have been very, என்ன சொன்ன ஜோ? சாரி,
It would have been very happening. Lazarus, Martha and Mary would have cleaned up the whole house. வீடு ஃபுல்லா சுத்தம் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. It was very happening. அப்ப இந்த நேரத்தில் என்ன நடக்குதுனாக்கா, லாசரு ரெண்டாம் வசனத்தில் நம்ம படிச்சிருவோம். So they gave a dinner for him there. Martha served. மார்த்தா என்ன செய்கிறாங்க? மார்த்தா சர்வ் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் சமைச்சிக்கிட்டு சர்வ் பண்ணுறாங்க. ரெண்டாவது, Lazarus was one of those reclining with him on the table. லாசரு என்ன செய்கிறாரு? ஆண்டவர் கூட மேசையில் உட்கார்ந்திருக்காரு. But you see, in the English Bible, there's this one particular word that says, that captures my mind. Now I'll read it for you again. So they gave a dinner for him there. Martha served, and Lazarus was one of those reclining with him on the table. லாசரு என்ன செய்கிறாரு? ஆங்கில பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா ரிக்ளைனிங். தமிழில் படிச்சிருக்கீங்களா? எனக்கு does it have that word? பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். alright, தமிழ் பைபிளில் போடல, பட் ஆங்கில பைபிளில் ரிக்ளைனிங்ட்டு போட்டிருக்கு. அப்போ திரும்பி நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா, வாட் டஸ் இட் மீன் லாசரஸ் வாஸ் ரிக்ளைனிங்? லாசரு அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? இப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா, லாசரஸ் அண்ட் ஜீசஸ், they knew each other. They knew each other that they were now not just preparing a meal. It wasn't a special occasion. It wasn't just like, ஐயோ ஆண்டவர் திடீர்னு வராரு, அந்த மாதிரி கிடையாது. They knew each other that in the historical context என்ன போட்டிருக்குதுன்னா, reclining என்று சொல்லும் போது, Lazarus was seated on the table. மேசையில் தான் உட்கார்ந்துருந்தாரு. பட் அவரோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து மேசையில் வைத்து he rested his head. அவரோட தலையை அவரோட லெஃப்ட் ஹேண்டில் சாய்த்து வைத்தார். He rested his head on his left hand and his legs were stretched out. புரியுதா? இப்போ லாசரு எப்படி உட்காந்துருப்பாருன்ட்டு. இப்போ இதுதான் மேசை. லாசரு இப்படி கை வைத்து காலு இப்படி ஃப்ளாட் ஸ்ட்ரெச்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காரு லாசரு. Now that's what happening. That's what's been happening over here. மார்த்தா என்ன செய்கிறாங்க? சமைச்சிக்கிட்டே இருக்காங்க. லாசரு ஆண்டவர் கூட மேசையில் உட்கார்ந்துருக்காரு. 3வது வசனத்தை படிப்போமா? அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அது இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலை மயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. Amen. Now this is a very catchy verse as well. இப்போ few weeks back நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணோம்னாக்கா, ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுகிறோம். கரெக்டா? நம்மளுக்கு வந்து ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்பு நம்மளோட சபை என்ன செய்வாங்கனாக்கா, ஒரு வாரத்துக்கு ஆராதனை நடக்கும். அதில் மோண்டி தேர்ஸ்டேன்னு சொல்லி ஒரு ஆராதனை நடக்கும். மோண்டி தேர்ஸ்டே சர்வீஸ்க்கு நீங்கள் வந்திருந்தீங்கனாக்கா, there would have been a feet washing service before the 8 p.m. service. 7 மணிக்கு, I'm not sure 6:30 or 7, somewhere around that time, during Maundy Thursday, we had a service, feet washing service, followed by our normal service. And in this feet washing service, there's a particular history behind that. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காலத்தில் வந்து ஆளு, when there's a visitor that comes to your house, என்ன செய்வாங்கனாக்கா, அங்கே இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற சர்வன்ட்ஸ் போயிட்டு விசிட்டரோட காலை என்ன செய்வாங்க? கழுவுவாங்க. They will wash the feet of the visitor. But who does it? Servants. Servants இல்லைனாக்கா என்ன செய்வாங்கன்னா, வீட்டில் இருக்கிற ஸ்திரீகள். Only if there's no servants. If not, it's for servants. Okay? அப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம்னாக்கா, மரியாள் இப்போ என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் இப்போ எங்கே இருக்காரு? மேசையில் லாசரு கூட உட்கார்ந்திருக்காரு. Here we see 3வது வசனத்தில் மாரியாள் என்று சொல்லி அவரோட சகோதரி came, took an alabaster jar filled with perfume and washed
the feet of Jesus. Now எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, perfume scent நீங்க அடிச்சாக்கா, if it's a good quality perfume, if someone comes and stand beside you, என்ன செய்ய முடியும்? அவங்களால அந்த வாசனையை ஸ்மெல் பண்ண முடியும், மோந்து பார்க்க முடியும். they can smell. அப்புறம் மேலே நீங்கள் வந்து என் பக்கத்தில் நின்று சொல்லுங்கள் ஸ்மெல் பண்ண முடியுமா முடியாதான்ட்டு. பட் யூ see over here, முதல்ல நான் என்ன சொன்னேன், எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறாரு, அவரோட அறையில் என்ன இருக்குது, நிறைய பர்ஃப்யூம்ஸ் இருக்குது. and each perfume costed him about 200, 300, 400, 500 ringgit Malaysia. okay, அதுக்கு நம்ம ஷாக் ஆகணும்ல. 500 ringgit Malaysia மேக்ஸிமமாக நம்ம வச்சாக்கா is about 1/4 of the average salary in Malaysia. 1/4. ஒரு 2000 ringgit அவங்களோட சம்பளமாக இருந்ததுன்னா 1/4 500 ringgit. அதுக்கே நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் மறுபடியும் படிச்சிருக்கீங்களா எனக்கு தமிழில்? அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் எனும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. alright, பிறகு நீங்கள் தொடர்ந்து படித்து வந்தீங்கன்னாக்கா பிறகு நான் ஹைலைட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. the price of the perfume that was used over here. யாருக்கெல்லாம் தண்ணி போத்தை வச்சுருக்கீங்க கையில்? 1 liter தண்ணி போத்தை யார் வச்சுருக்கீங்க? கை தூக்கி காமிக்கிறீங்களா அந்த பாட்டிலில்? 1 liter. anyone? இல்லை கூட வச்சுருக்கீங்களா? 1.1 liter. Shuganti, how many liters is your bottle? You don't know how many liters. Okay, Joel, can you just carry up that bottle? Okay, இது ஒரு 1 liter bottle பார்த்துக்கங்களேன். This is approximately 1 liter, slightly lesser I think, right? அப்போ now மரியாள் ஆண்டவரோட பாதத்தை கழுவும் போது how much perfume பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாட்டிலுக்கே ஹாஃபாக இருக்கும், 500 milliliters. okay, thank you Joel. 500 milliliters. இப்போ நீங்கள் KKயில் 99க்கு போயிட்டு ஒரு தண்ணி பாத்தை வாங்கினீங்கனாக்கா that's 1 liter. and அந்த 1 liter தண்ணி பாத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பாதி, right? now what is the cost of this perfume? the cost of this perfume back in those days is said to be 300 dinari. 300 dinari. இப்போ 300 dinariனா நம்மளோட காலத்தில் எவ்வளோண்டா இருக்கும்? now it said, நீங்கள் 4 gospelலையும் நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னாக்கா you can make some cross reference here and there and you can roughly estimate. 300 dinariனாக்கா it's equivalent to 1 year's wage. அந்த காலத்தில் 1 year wage, ஒரு வருஷத்தோட சம்பளத்துக்கு சமம். அப்போ எவ்வளோ தான் இருந்திருக்கும்? now if you take 1 year's wage equivalent to our context today in Malaysia, it's roughly about 18 to 25,000. the perfume cost 18 to 25,000. 18லிருந்து 25 லட்சமா 1000. 18 to 25,000. now everyone in the house would have seen what is happening. 4வது வசனத்தை படிச்சிருக்கீங்களா? sorry, before you read that, now imagine மார்த்தாவை நினச்சி பாருங்க. மார்த்தா கஷ்டப்பட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, லாசரு ஆண்டவர் கூட பேசிக்கிட்டே இருந்தார். ஆனால் இங்கே மரியாள் என்ன செய்கிறாங்கனாக்கா ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரோட பாதத்தை கழுவிக்கிட்டு இருந்தாங்க. now if you were Martha, நீங்கள் மார்த்தாவா இருந்தாக்கா மரியாளா இருந்தாக்கா என்ன செய்வீங்க? what would have been your reaction? ஏன்னா பிறகு இந்த வசனத்தில் நம்ம படித்து பார்ப்போம் மார்த்தாக்கு என்ன ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சுன்ட்டு நம்ம படித்து பார்ப்போம் பிறகு வசனத்தில். but now I want you to keep yourself in Martha's shoes. 4 வசனம் 4 to 6 வரை படிச்சிருக்கீங்களா? எனக்கு
அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து, இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். ஹல்லேலூயா. யார் இப்படி சொல்றாரு? யாரு? ஆடாடா ஆடாடா, பெரிய மனுஷன் யூதாஸ் சொல்றாரு. ஐ மீன், நியாயம் தானே? நியாயம் இருந்திருக்குமா இருக்காதா? நீங்கள்லாம் பார்க்குற பார்வையில் பார்த்தாக்கா எனக்கு பயமாக இருக்கு. நியாயம் தானா இல்லை நியாயம் கிடையாதா? ஐ மீன், நீங்கள் நினச்சி பார்த்தாக்கா வாட் ஜூடாஸ் வாஸ் டெல்லிங் makes sense. If you read verses 4 to 6, I'll read it for you in English. It says, "But Judas Iscariot, one of his disciples, he who was about to betray him, said," verse 5, "Why was this ointment not sold for 300 denarii and given to the poor?" He said this, not because he cared about the poor, but because he was a thief and having charge of the money bag he used to help himself to what was put into it. Amen. யூதாஸ் சொல்றது கரெக்டா இருந்திருக்கலாம். பட் யூதாஸோட நோக்கத்தை பார்த்தீங்கன்னாக்கா 6வது வசனத்துல தான் யூதாஸோட நோக்கத்தை யார் சொல்றார்? The Apostle John சொல்றாரு. 6வது வசனம் படிக்கிறீங்களா? அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். Alright, can you continue reading 7 and 8 please? அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால், தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். Now 7வது வசனம் நான் படிச்சிடுறேன். Jesus said, "Leave her alone so that she may keep it for the day of my burial." இங்க பாருங்க, அந்த டைம்ல யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஆண்டவர் he's coming towards the end of his time in earth. But here it was a prophecy. பிறகு 8வது வசனத்துல சொல்றாரு, "For the poor you always have with you, but you do not always have me." வசனம் 9லிருந்து 11 வரை படிச்சிடுறீங்களா? அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து, இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். Amen. Hallelujah. இப்போ என்ன சொல்றாங்கனாக்கா, there wasn't just death that was coming to Jesus, but there is death that is coming for Lazarus as well. Now என்னோட முதல் பாயிண்ட் இன்றைக்குள்ள பிரசங்கத்துக்கு, a godly family honors Jesus. A godly family honors Jesus. மறுபடியும் 1-2 வசனம் எனக்கு படிச்சிடுறீங்களா? பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்தே பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். ஆமென். இப்போ 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் நம்ம அதை சொல்லிட்டேன், லாசரஸ் என்ன செய்கிறாருன்ட்டு, மார்த்தா என்ன செய்கிறாங்கன்ட்டு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ படிச்சிருவோம்மா இன்னொரு வசனம். இந்த யோவான் பாண்டு வந்து கையிலேயே வச்சுக்கோங்க, புக் மார்க் திஸ், ஜான் 12. இன்னொரு வசனத்தை படிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 38லிருந்து 42 வரை. Luke chapter 10 verses 38 to 42. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தால்,
பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் எனும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம். கவனித்துக் கொள்ளுங்கள், 40வது வசனம் verse 40. This is a very important verse. படிச்சிருக்கீங்களா? பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். Alright, நான் ஆங்கிலத்தில் படிச்சிடுறேன். Can you put the verse in the slides again? Verse 40 onwards. Alright, now it happened, verse 40. Alright, but Martha was distracted with much serving, and she approached him and said, Himna yarna Andavar, Lord, do you not care that my sister has left me to serve alone? Therefore, tell her to help me. And Jesus answered and said to her, Martha, Martha, why are you worried and troubled about many things? But one thing is needed, and Martha has chosen that good part, which will not be taken away from her. இப்போ பாருங்க, நீங்கள், if some of you don't know, 4 gospel இருக்குது நம்மளுக்கு புத்தகத்தில். மேத்யூ, மார்க், லூக், ஜான். இந்த 4 gospel அக்கௌண்ட்லேயும் அநேக சேம் திங்ஸ் நிறையா இருக்கும், ரைட்? அப்போ நீங்கள் க்ராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மார்க்லேருந்து யோவான்லேருந்து நம்ம பார்க்குறோம். பட் இது இப்போ நம்ம பார்த்தது வந்து லூக்கா எழுதுனதில் நம்ம பார்க்குறோம். Luke is saying that Martha came and complained to Jesus. வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க? நான் கஷ்டப்பட்டு பின்னாடி சமைச்சிக்கிட்டு சாப்பாடு ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் சகோதரி என்ன செய்கிறாங்க? தேவையில்லாம உம்முடைய பாதத்தில் உட்காந்து தேவையில்லாம for no reason she's seated at your feet and she's washing your feet. அது அவங்களோட வேலையே கிடையாது ஆண்டவரே. That's not even a job. சொல்லுங்க, மரியாள் கிட்ட சொல்லுங்க, leave and go help me in it. But here we see Jesus had a strange response to Martha. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 42 திரும்பி படிச்சிருங்க எனக்கு. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். நல்ல பங்கை என்ன செஞ்சாரு? தெரிந்து கொண்டாள். It was important for Mary to be in Jesus' feet at that moment. நிறைய நேரத்தில் we forget that Jesus is not honored in our homes. நிறைய நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா ஆயிரும். We become Sunday Christians. வீட்டில் பைபிள் வாசிக்கிறதுல, வீட்டில் ஜெபிக்கிறதுல, வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர்ஸ், தேங்க்யூ, வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் செய்கிறது கிடையாது. ஆனால் வெளியே போனாக்கா நான் ஒரு கிறிஸ்துவன், என் பேர் எப்னர், என் பேர் எப்போதும் நான் சொன்னேனாக்கா, வெளியே சொன்னேனாக்கா, ரைட், இஃப் ஐ டெல் மை நேம் அவுட் சைட், எல்லாரும் கேட்பாங்க என்ன பேர் இது. இப்போ ஒரு நாளைக்கு என்னோட டென்டிஸ்ட்க்கு போயிருந்த போது, என்னோட டென்டிஸ்ட் ஹீஸ் அ சைனீஸ் பட் இஸ் அ கிறிஸ்டியன். இப்போ அவர் கேட்டார், வாவ் எப்னர், சச் அ யூனிக் நேம். எப்னர் வேதத்தில் என்ன செஞ்சாருன்னு தெரியுமா? யாருக்கு தெரியும்? எப்னர் பைபிளில் யாருக்கு தெரியும்? நாட் மெனி வில் நோ. எப்னர் ஹேட் அ ஸ்மால் ரோல் இன் த பைபிள். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு, இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க், வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் படிச்சுட்டு அடுத்த வாரம் வந்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் எப்னர் வேதத்தில் என்ன செஞ்சாருன்ட்டு. பட் நீங்கள் பாருங்கள், ஐ வாஸ் அ கிறிஸ்டியன், ஐ வாஸ் born அ கிறிஸ்டியன். ஆனால் இந்த டாக்டர் என்கிட்ட வந்துட்டு, ஏய் எப்னர் வேதத்தில் என்ன செஞ்சான்னு தெரியுமா கேட்கும் போது ஐ வாஸ் ஷாக்ட். ஐயோ, ஆக்சுவலி ஐ நோ வாட் ஹேப்பன். பட் திடீர்னு நான் போனது எதுக்கு? ஒரு
டென்டல் அப்பாயின்மெண்ட்க்கு போகிறேன். அப்போ திடீர்னு அவர் கேட்கும் போது ஷாக் ஆகிட்டேன். ஐயோ ஐ டோன்ட் நோ டாக்டர்ன்ட்டு சொல்லிட்டேன். அவரே சிரிச்சுக்கிட்டு சொன்னார், ஐயோ யூ ஷோ யூ டோன்ட் நோ. இத்தனைக்கும் அவருக்கு தெரியும் நான் பாஸ்டர் பையன்ட்டு. He was shocked that I didn't know. I was shocked that he asked me the question. அநேக நேரத்தில் நம்மளோட வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்குது. Are we living a life that is God fearing, a godly home life? நம்மளோட தலைப்பு படி godly family, தெய்வீக குடும்பம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறோமா? அநேக நேரத்தில் நம்ம அழுகுறோம். என் பிள்ளை, என்னோட மை சன் மை டாட்டர் தப்பான வழியில் போகிறாங்க, அழுகுறோம். But how many of us take the time to spend in the presence of God? Now this is what Jesus says to Martha. மார்த்தாக்கு ஆண்டவர் இதுதான் சொல்றாரு. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். மாரியாலோ, can you read that verse again? 42. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் என்றார். நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். That was what was important over there. It wasn't Lazarus, it wasn't Martha who was preparing. ஆண்டவர் அங்கே வந்தது எதுக்கு? ஒரு ஃபெலோஷிப்காக. இப்போ ஆண்டவர் வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருப்பார். அப்போ முக்கியமானது எதாக இருந்திருக்கும்? சாப்பாடு தான் முக்கியமானதாக இருந்திருக்கும். பட் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, அது கூட முக்கியம் இல்லை மார்த்தா. மரியாள் செய்து தான், மரியாள் செஞ்சது தான் நல்லது. The most important thing. Now, is Jesus honored in your homes or is Jesus merely acknowledged? தேவைப்படும் போது நான் ஜெபிப்பேன், தேவைப்படும் போது நான் வேதத்தை வாசிப்பேன், தேவைப்படும் போது நான் ஃபேமிலி ப்ரே வைத்துக் கொள்வேன். Now, godly family centers their home around Jesus. But இந்த காலத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் தெரியுமா? தெய்வீக குடும்பமாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் they center their family towards television. They center their family towards Wi-Fi. They center their family towards Netflix. They center their family towards YouTube. They center their family towards success. ஆனால் ஆண்டவர்ன்ட்டு வரும்போது, தெய்வீக பயம்ன்ட்டு வரும்போது அங்கே எங்கேயுமே கிடையாது. There's nothing. It's not found in their family. ரெண்டாவது பாயிண்ட், godly family worship through costly sacrifices. மூன்றாவது வசனம் படிச்சிடுறீங்களா எனக்கு? அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நல்லதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலை மயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. Now I've told you, என்ன மரியாள் என்ன செஞ்சாங்க? அந்த பெர்ஃப்யூம் எவ்வளோ விலை நான் சொல்லிட்டேன். I've told you previously. ஆனால் இங்கே பாருங்கள், now in today's context, imagine someone, திடீர்னு ஒரு ஆள் வந்து அவங்களோட வெக்கேஷன், அவங்களோட ஃபேமிலி வெக்கேஷனுக்கு சேர்த்து வச்ச பணத்தை திடீர்னு வேறு எதாச்சும் பயிச்சாங்கனாக்கா, ரைட்? If someone spends their hard-earned saved money on something careless, அல்லது ஒரு புதிய கப்பல் கல்யாணம் பண்ண போகிற கப்பலுக்கு கையில் என்ன இருக்கும்? 2 பேர் கையிலையும் முக்கியமாக என்ன இருக்கும்? they have to have, what is it? காசு இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாது, கரெக்டா? அப்போ அந்த காசு இப்போ கல்யாணம் பண்ண போகிறாங்க 2 மாதத்தில். திடீர்னு
either the bride or the groom, one of them திடீர்னு அந்த காசு எடுத்து வேற இதுக்கு செலவு பண்ணாக்கா, wouldn't it be foolish of them? It would be foolish of them. Now you see, இங்க மரியாள் 300 டினாரிக்கு அந்த பெர்ஃப்யூம், அந்த டைமில் ஒரு டினாரி வந்து 1 day wage, ஒரு நாளோட சம்பளத்துக்கு ஈக்குவலன்ட். 300 டினாரிக்கு மரியாள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த தைலத்தை உடைத்து ஆண்டவரோட பாதத்தை கழுவுனாங்க. மூன்றாவது பாயிண்ட், godly families will face eternal criticism. 4-6 வரை எனக்கு படிச்சிருங்களா? அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். நான் யூதாஸ் பற்றி யோவான் பிறகு 7வது வசனத்தில் யூதாஸ் எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டில் சொன்னாருன்ட்டு யோவான் சொல்கிறாரு, குறிப்பிட்டு இருக்கிறாரு. பட் யூ சி, இங்கே முக்கியமானது என்னது தெரியுமா? யூதாஸ் யாராக இருந்தார்? Who was Judas? சொல்லுங்க, who was Judas? கவலைப்படாதீங்க, நான் கடிக்க மாட்டேன் உங்களை. ரைட்? யார் யூதாஸ்? ஒரு சீஷன். He was a disciple. He was a disciple. 12 பேர்ல ஆண்டவர் நியமித்தது. One of them was Judas. But over here we see Judas was an insider with an outsider's heart. ஆண்டவர் கூட தான் இருந்தாரு. ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களையும் அடையாளத்தையும் பார்த்தாரு. He was there. இருந்தாலும் he was having the heart of an outsider. இன்றைக்கு நான் ஒரு கேள்வி கேட்டானாக்கா, if I ask you a question, how many of you would have loved to live during the times of Jesus as one of his disciples, or you would love living today's life? ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை பேருக்கு வந்து 200 வருஷத்துக்கு முன்பு நடந்து ஆண்டவரோட சீஷனா பிறந்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாக்கா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்க? தட்ஸ் கொஸ்டின் 1. அல்லது இந்த காலத்திலே நான் வாழ்ந்து போயிடலான்ட்டு யோசிக்கிறீங்க? how many of you option 1 சூஸ் பண்ணுறீங்க? கை உயர்த்தி காமிங்க. டோன்ட் பி ஷை. பின்னாடி பாஸ்டர்லாம் நிற்கல, பாஸ்டர் பார்க்கல. ரைட்? கேரி யூர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஷோ. யார் ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணுறீங்க? இப்போயே இந்த காலத்துலேயே நான் வாழ்ந்து போயிடலான்ட்டு. ஓகே, அப்போ சூஸ் பண்ணாத கை உயர்த்தாத ஆள்லாம் நடுவுலையா? இப்போ 2025 நிற்கிறோம், நீங்களாம் 1025 நிற்க போகிறீங்களா? ஓகே, ஜஸ்ட் அ ஜோக், கவலைப்படாதீங்க. ரைட்? பட் மெனி ஆஃப் அஸ், நிறைய பேர் என்ன செய்வோனாக்கா, எதை சூஸ் பண்ணுவோனாக்கா, we will choose to live a life as one of the disciples of Christ. கரெக்டா? எதுக்கு சூஸ் பண்ணுறோம்? இப்போயாவது என்னோட விசுவாசத்தை பெருகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த டைம் ஆண்டவர் கூட இருந்தாக்கா யாருக்கு தெரியும், அவர் செய்கிற அற்புதங்கள் அடையாளம்லாம் பார்த்து சொன்னாங்க இருந்திருக்கோம் விசுவாசம்லாம். கரெக்டாக இல்லையா? ஐ மீன், ஈவன் தோ இட் சீம்ஸ் லைக் a joke, it is true. கரெக்டு தான். It would have been easier to keep faith. அன்னடிக்கும் ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை பார்த்துக்கிட்டே இருப்போம். But you see, யூதாஸ் மட்டும் இல்லை தெரியுமா? It wasn't just Judas. யார் ஒன்னொருத்தன்? யாரு? கண்டு விசுவாசிக்காதவன் யாரு? தோமா. ஆண்டவர் கூட தானே இருந்தாரு, ஆண்டவர் கூட தானே வாழ்ந்தாரு. But you see, both of them didn't have faith. It was questionable faith.
So make sure today in your lives, in your homes, in your church, குடும்பம்னு சொல்லும்போது உங்களோட சொந்த குடும்பம் இல்லை, 3 பேர் 4 பேர் 2 பேர் 5 பேர் 6 பேர் 7 பேர், அது மட்டும் உங்களோட குடும்பம் இல்லை. You know what is your family? You know who is your family? நம்மளோட சபையே ஒரு குடும்பம். Our church is a family. அப்போ இங்கே 4 6 வசனத்தை படிக்கும் போது we see யூதாஸ் வேற ஒரு இன்டென்ஷனில் ஏதோ யூதாஸ் சொன்னார், மேக் ஷுவர் we are not Judas in our families. மிக முக்கியமானது, make sure we are not Judas. நான் என்ன சொன்னேன், பாயிண்ட் நான் என்ன சொன்னேன், a godly family honors Jesus. ரெண்டாவது பாயிண்ட் நான் என்ன சொன்னேனாக்கா, godly families worship through costly sacrifices. மூன்றாவது காரியம் நான் என்ன சொன்னேனாக்கா, இப்போ தான் சொல்லி முடித்தேன், godly families will face eternal criticism. நாலாவது பாயிண்ட், godly families are defended by Jesus himself. படிச்சிருங்களா எனக்கு 7 8? அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். இப்போ பாருங்க 8வது வசனம் நான் படிச்சிடுறேன் உங்களுக்கு. 7 8 படிச்சிடுறேன். Jesus said, leave her alone so that she may keep it for the day of my burial. For the poor you always have with you, but you do not always have me. இப்போ பாருங்க, இங்க யூதாஸ் மட்டும் மரியாளுக்கு எதார்த்தமாக நடந்தது இல்லை. இட் வாசன்ட் only Judas in this passage. லூக்கால யார் பார்த்தோம், இன்னொரு ஆள் பார்த்தோம் லூக்கா ஐ திங்க் லூக் சாப்டர் 10 or something like that. மார்த்தாவை பார்த்தோம், ரைட்? மார்த்தா என்ன செஞ்சாங்க, யூதாஸ் disregarded what Mary did, but at the same time Martha was also disregarding what Mary did. But here we see God sees what you do in secret. ஆண்டவர் என்னத்தை கவனிக்கிறாருனாக்கா, நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில கதவுக்கு பின்னாடி அறையில் நம்ம என்ன செய்கிறோன்ட்டு ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் கவனிக்கிறார். He sees. Are we having a prayerful life? Are we having a life filled with stress? God sees. God sees how you honor him. கடைசி பாயிண்ட், எனக்கு டைம் ஓடி விட்டது. கடைசி பாயிண்ட், godly family stirs a testimony within themselves. ஒரு தெய்வீக குடும்பம் ஒரு சாட்சியான ஒரு குடும்பமாய் இருக்கும். படிச்சிருங்களா 9-11 வரை. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தம் மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். Amen. Now don't strive to be a peaceful family. இங்க என்ன ஆகுதுனாக்கா, 9-11 வசனத்துல லாசருவுக்கு என்ன செஞ்சாரு ஆண்டவர், என்ன செஞ்சாரு? Jesus performed a miracle where Lazarus was saved from being dead. ஸோ இப்போ என்ன ஆகுதுனாக்கா, நீங்கள் திரும்பி 9-11 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா, the Jews were starting to follow Jesus. யூதர்கள் ஆண்டவர் பின்னாடி வர ஆரம்பிக்கிறாங்க. So what the people, யூதர்கள், the Jews, what they started doing, they started to plot to kill Lazarus. நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ லாசரு தானே பிரச்சனை, இப்போ ஆண்டவர் தானே பிரச்சனை. இப்போ 2 பேரும் போட்டாக்கா யூதர்களுக்கு நல்லா இருக்கும்ட்டு they wanted to kill. Now don't strive to
to have a peaceful family. நிறைய பேர் எங்கே தெரியுமா நம்மளோட விசுவாசத்தில் நம்ம விழுந்துடுறோம். நிறைய பேர் நான் ஒரு கிறிஸ்துவனாக இருந்தாக்கா வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும், நான் ஒரு கிறிஸ்துவனாக இருந்தாக்கா வாழ்க்கை ஸ்மூத்தாகவே போகணும். If I'm a Christian, there should not be any hindrances or stumbling block in my path of life. We think so. But over here we see that's not the case. Strive to indeed, in fact, be a powerful tool for Christ as a family. ஆண்டவருக்காக ஒரு பலமான ஒரு குடும்பமா நம்மளோட குடும்பமும் இருக்கணும். பிறர்கள் பார்க்கும்போது ஐயோ இந்த குடும்பம் ஆண்டவருக்கு பயந்த ஒரு குடும்பம்னு சொல்லணும். நம்மளோட நேபர்ஸ், நம்மளோட சாட்சி எங்கேருந்து திரும்ப ஆரம்பிக்கும்? எங்கேருந்து திரும்ப ஆரம்பிக்கும்? நம்மளோட நேபர்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கும். அநேக நேரத்தில் நம்ம போயிட்டு நேபர்ஸ் கிட்ட கேட்டாக்கா என்னோட குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பம்ன்று கேட்டாக்கா அவங்க என்ன திரும்ப செஞ்சிருவாங்க? தலையில் கை வச்சிருவாங்க. ஐயோ இந்த குடும்பமா, ஐயோ அந்த குடும்பமா. But let's strive to be a powerful family for Christ. Hallelujah. Now என்னோட conclusionல the fragrance of your family, my conclusion, the fragrance of your family. மூன்றாவது வசனம் படிச்சிடுறீங்களா? அப்பொழுது மரியாள் விலையேறு பெற்ற களங்கமில்லாத நலதம் எனும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலை மயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. Now Mary's act over here, மரியாள் என்ன செஞ்சாங்களோ changed the atmosphere. இப்ப தைலம்ல பெர்ஃப்யூமை நான் எடுத்து இங்கே இல்லை ஸ்டேஜில் நான் ஊற்றுனேனாக்கா ஒரு 2 minutesல என்ன ஆகிரும்? இந்த சபை ஃபுல்லாக ஸ்மெல்லாக இருக்கும். கரெக்டா? மேரிஸ் மூவ்மெண்ட், மேரிஸ் ஆக்ட் மேட் அ சேஞ்ச் டு த அட்மாஸ்பியர் ஓவர் தேர். The aroma was so strong that people, நீங்கள் உண்மையிலே இந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து படித்து வந்தீங்கன்னாக்கா, the aroma was so strong that people started to gather outside the house, Lazarus' house. Now, that's what godly families do. They change the atmosphere through worship. அதுதான் ஒரு தெய்வீக குடும்பம். தெய்வீகத்தோட குடும்பம்னு சொல்லும்போது ஓ இவங்க ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்காங்களா, அவங்க லைஃப் நல்லா செழிப்பாக ஓடுதுங்களா, அது ஒரு தெய்வீக குடும்பம் கிடையாது. ஒரு தெய்வீக குடும்பம்னு சொல்லும்போது இஸ் ஃபேமிலிஸ் that change the atmosphere of others. அப்படி எழுந்து நிற்போமா?